அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து டி பிராக்லே வேவ்லென்த் ஈக்குவேஷன்னா என்ன, டிவல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், டிவல் நேச்சர் ஆஃப் மேட்டர், அதாவது மேட்டர்னா எலக்ட்ரான், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் டிவல் நேச்சர் ஆஃப் மேட்டர், அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு டிவல் நேச்சர் இருந்தால் அப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளுக்குமே டிவல் நேச்சர் இருக்கும், அது வேவாகவும் இருக்கும் பார்ட்டிகலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த டி பிராக்லே வேவ்லென்த் ஈக்குவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தாரு, ஒரு ஃபார்முலா வந்து டெரிவ் பண்ணார் வேவ்லென்த்துக்கு, lambda is equal to h by mv, mன்றது மாஸ், vன்றது வெலாசிட்டி. ஸோ மாஸ் இன்க்ரீஸ் ஆனால் வேவ்லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா வேவ்லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மாஸும் வேவ்லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி வேவ்லென்த்தும் மொமெண்டம், அதாவது mvன்றது தான் மொமெண்டம், m இன்ட்டு v மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி தான் மொமெண்டம். வேவ்லென்த்தும் மொமெண்டமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ஸோ டி பிராக்லே ஒரு எலக்ட்ரான் பார்ட்டிகலாக தான் எல்லாருமே டி பிராக்லேக்கு முன்னாடி நினச்சிருந்தாங்க. இப்போ டி பிராக்லே என்ன சொல்றாரு, எலக்ட்ரான் பார்ட்டிகல் மட்டும் கிடையாது, அதுக்குள்ள வேவ் கேரக்டரும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இப்போங்க ஹைசன்பர்க் என்ன பண்றாரு அப்படின்னா, போர் சொன்னார் இல்லைங்களா, இப்போ டி பிராக்லே சொன்ன கான்செப்டை கையில் எடுத்துக்கிட்டு போர் சொன்ன கான்செப்ட் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்றாரு. போர் என்ன சொல்லியிருந்தாரு, எலக்ட்ரான் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ல, அதாவது தனக்குன்னு ஒரு ஆர்பிட்டை உருவாக்கிங்கன்னா அந்த ஆர்பிட்ல வந்துட்டு ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த பர்டிகுலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகிறது உண்மையா பொய்யா அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வருது. ஹைசன்பர்க் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பொருள் சுத்திட்டு இருக்கு இல்ல அது வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பொருளோட வெலாசிட்டியும், அதாவது வெலாசிட்டியும் தட் மீன்ஸ் மொமெண்டமும் பொசிஷனும் ஒரே நேரத்தில் கால்குலேட் பண்ண முடியாது. தனித்தனியாக வெலாசிட்டி தனியாக கால்குலேட் பண்ண முடியும், அதோட மொமெண்டம் தனியாக கால்குலேட் பண்ண முடியும், அதோட பொசிஷன் தனியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ எலக்ட்ரான் வந்துட்டு அதோட ஆர்பிட்ல சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதோட பொசிஷனும் அதோட மொமெண்டமும் சேம் டைம்ல நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது, டுகெதரா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பாலை எடுத்து தூக்கி போடுறேன், அந்த பால் நான் தூக்கி போடும்போது அது என்ன வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கு, அது வந்து எந்த நேரத்தில், இப்போ வந்துட்டு அது ஒரு 300 மீட்டர் டிராவல் ஆகுதுன்னு வச்சுப்போம், 100வது மீட்டரு எந்த நேரத்தில் அது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதோட மொமெண்டம், அது எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரியணும். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஸ்பீடு போயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும், அதோட வெலாசிட்டி நமக்கு தெரியணும். அடுத்து அதோட பொசிஷன் நமக்கு தெரிஞ்சாதான் இது எவ்வளவு மொமெண்டம் எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பொசிஷன் தெரிஞ்சாதான், எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மளால அதோட பொசிஷன் சொல்ல முடியும், எந்த பொசிஷன்ல அது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு, ஒரு ட்ரெயின் வந்துட்டு இந்த நேரத்துல இந்த நேரத்துக்கு இந்த ட்ரெயின் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது எவ்வளவு ஸ்பீட்ல இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு, ஸோ எவ்வளோ ஸ்பீடில் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஸ்பீட் போயிட்டு இருக்கு, அப்போ அதுபடி எவ்வளோ கிலோமீட்டர் அது கடக்கும், எந்த கிலோமீட்டரில் எந்த நேரத்தில் எந்த கிலோமீட்டரில் எத்தனாவது கிலோமீட்டர் அது ரன் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படின்னா அதோட வெலாசிட்டி நமக்கு தெரியணும், வெலாசிட்டி தெரிஞ்சாதான் அது சொல்ல முடியும். ஸோ அப்போ வந்துட்டு ட்ரெயின் மாதிரி ஒரு மேக்ரோஸ்கோபிக் ஒரு மிகப்பெரிய பார்ட்டிகல் மிகப்பெரிய பொருளுக்கு நம்மளால சொல்ல முடியும். அப்போ எலக்ட்ரான் மாதிரி ஒரு மிக சிறிய துகளுக்கு நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ட்ரெயினுக்கு ஏன் சொல்றாங்க, ஒரே நேரத்தில் அதோட பொசிஷனும் அதோட வெலாசிட்டி, அதாவது ஸ்பீடையும் பொசிஷனும் மொமெண்டமும் பொசிஷனும் எப்படி சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல், அதாவது நம்மளால சொல்ல முடியும். ஆனால் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல், ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா மாஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி வேவ்லென்த். வேவ்லென்த் வந்து இன்வெர்ஸ்லா மாஸுக்கு இன்வெர்ஸா இருக்கிறதுனால நம்மளால அதோட இதை வந்துட்டு எக்ஸாக்டா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளோட எக்ஸாக்ட் பொசிஷன் அண்ட் எக்ஸாக்ட் மொமெண்டம் ஒரே நேரத்தில் கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி வேவ்லென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மொமெண்டத்துக்கு வேவ்லென்த் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதுனால நம்மளால எக்ஸாக்ட் பொசிஷனும் எக்ஸாக்ட் மொமெண்டமும் ஒரே நேரத்தில் டுகெதரா கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னு தான் ஹைசன்பர்க் சொல்றாரு. இப்போ அவரு என்ன பண்றாரு, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு ஆட்டம்ல
நியூக்ளியஸை சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து அந்த நியூக்ளியஸை சுத்தி ஒரு ஆர்பிட்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னு போர் சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த ஆர்பிட்ல அது எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை எடுத்து அது மேல நம்ம பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணு எலக்ட்ரான் மேல அதை பட்டுச்சுன்னா நமக்கு அது எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் நம்ம பாஸ் பண்றோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனோட வேவ் லென்த் எலக்ட்ரானோட மாஸை விட அதிகமா இருந்தாதான் நம்மளால அது எக்ஸாக்ட் பொசிஷன் எந்த பொசிஷன்ல சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ண முடியும். வேவ் லென்த் ரொம்ப கம்மியா மாஸை விட ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு வேவ் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ரேடியேஷன் நீங்க எடுத்து பாஸ் பண்ணா அதோட பொசிஷன் நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னா இது வந்து நியூக்ளியஸ் இந்த பொசிஷனை சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்போ ரேடியேஷன் நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். எது எலக்ட்ரானோட மாஸை விட அதிகமாக இருக்கக்கூடிய வேவ் லென்த் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரேடியேஷன் எடுத்து பாஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல அந்த எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா இப்போ வேவ் லென்த் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு வேவ் லென்த் ரொம்ப கம்மியாக இருந்தால் அதோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தால் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு ஹை எனர்ஜி ஒரு ஹை எனர்ஜி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து எலக்ட்ரான் மேல படும்போது என்ன ஆகும்? அந்த எலக்ட்ரான் மேல அது பட்ட உடனே அந்த ரெவால்வ் ஆயிட்டு இருக்கிற அந்த பொசிஷன் அந்த ஆர்பிட்டை விட்டு விலகி வேற ஏதாவது ஒரு ஆர்பிட்டுக்கு போகலாம். இல்லை வந்து அது வெளியே அந்த ஆர்பிட்டை விட்டு கம்ப்ளீட்டாவே வெளியே வந்து ஆர்பிட்லேயே சுத்தாம கூட போகலாம். இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ ஒரு எலக்ட்ரானோட பொசிஷன் நீங்க கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் எடுத்து பாஸ் பண்ணீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஹை எனர்ஜி தட் எலக்ட்ரான் வில் கெட் த deviation from its orbit. அப்போ ஆர்பிட் விட்டு வெளியே வந்துருச்சுன்னா உங்களால எப்படி மொமெண்டம் கண்டுபிடிக்க முடியும்? அது எந்த மொமெண்டம் எதில் வந்து சுத்திட்டு இருக்கு அப்படின்னா மொமெண்டம் அதோட ஸ்பீட் எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியும்? அது மொமெண்டம் கண்டுபிடிக்க முடியாது. டோட்டலா அந்த எலக்ட்ரானோட ஆர்பிட்டை வந்து கொலாப்ஸ் ஆயிடும். இப்போ இதோட ஆர்பிட்ல சுத்தி வந்துட்டு இருக்கிற அந்த மொமெண்டம் அந்த வெலாசிட்டி நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எலக்ட்ரானோட பொசிஷன் உங்களால் கால்குலேட் பண்ண முடியாது. மொமெண்டம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எலக்ட்ரானோட பொசிஷன் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா ஹை எனர்ஜி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் நீங்க பாஸ் பண்ணாதான் எலக்ட்ரானோட பொசிஷன் கண்டுபிடிக்க முடியும். ஹை எனர்ஜி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்? அதோட ஆர்பிட்ல இருந்து விலகி வேற எங்கேனா போயிடும் பிகாஸ் ஆஃப் தட் ஹை எனர்ஜி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். ஸோ உங்களால அதோட எக்ஸாக்ட் பொசிஷனை பார்க்க முடியாது. எக்ஸாக்ட் பொசிஷன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதோட மொமெண்டம் தான் உங்களால பார்க்க முடியாது. அதுதான் வந்துட்டு ஹைசன்பெர்க் சொல்லியிருப்பாரு. ஒரே நேரத்தில் டுகெதரா நம்மளால எலக்ட்ரானோட பொசிஷனும் மொமெண்டமும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைசன்பெர்க் கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தார். அப்போ வந்துட்டு இங்க டெல் எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா பொசிஷன் ஆஃப் த எலக்ட்ரான். டெல் எக்ஸ்ன்றது பொசிஷன் ஆஃப் த எலக்ட்ரான். டெல் பின்றது மொமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான். டெல் பின்றது மொமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான். தீஸ் டூ பேராமீட்டர் ஆல்வேஸ் கிரேட்டர் than the h/4y. ஸோ இவர் ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் சொல்றது அதுதான். டெல் எக்ஸும் டெல் ஃபையும் எப்பவுமே h/4y அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் டெல் பி அதாவது பி மொமெண்டம்ன்றது என்ன அப்படின்னா mv தான் நம்ம மொமெண்டம் பி அப்படின்னு சொல்லுவோம். மாஸ் இன்டு வெலாசிட்டியை தான். இப்போ எம்ன்றது மாஸ். மாஸ்ன்றது ஒரு எலக்ட்ரானுக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அது எந்த இடத்துல சுத்திட்டு வந்துட்டு இருந்தாலே அதோட மாஸ் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம டெல்டா போட முடியாதனால வெளியே எடுத்துக்கலாம். டெல் எக்ஸ் டாட் எம் டெல்டா பி. பின்றது நமக்கு தெரியும் மொமெண்டம். சாரி இங்க வி வரணும். வின்றது வெலாசிட்டி ஆஃப் தட் எலக்ட்ரானோட வெலாசிட்டி டெல்டா வி. ஸோ வி வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது சுற்றி வந்துட்டே இருக்கும்ல. அதனால ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஸோ அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டெல்டா எக்ஸ் டாட் எம் டெல்டா வி ஆல்வேஸ் கிரேட்டர் than the h/4y. ஸோ ஹைசன்பெர்க் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆல்ரெடி சொன்னதுதான் டுகெதரா நம்மளால அதோட எலக்ட்ரானோட பொசிஷனும் அது வந்து ஒரு மொமெண்டம்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானோட பொசிஷனும் அதோட வெலாசிட்டியும் நம்மளால ஒரே நேரத்தில் கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ இதோட சிக்னிபிகன்ஸ் என்ன? ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலோட சிக்னிபிகன்ஸ் என்ன? இந்த ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னா எதோட பொசிஷனும் மொமெண்டமும் ஒரே நேரத்தில் கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னா அந்த மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளோட பொசிஷனும் அதோட மொமெண்டம் தான் கால்குலேட் பண்ண முடியாது. மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு இது வந்துட்டு
ஒபே ஆகாது. மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஒன்லி ஃபார் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு மட்டும்தான் நம்மளால ஒரே நேரத்தில் அதோட மொமெண்டமும் அதோட பொசிஷனும் கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்னா எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், இந்த மாதிரி மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல். ஸோ அடுத்து என்ன சொல்றாரு, அப்போ போர் சொல்ற மாதிரி எலக்ட்ரான் தனக்குன்னு ஒரு ஆர்பிட்டை உருவாக்கினா அந்த ஆர்பிட்ல சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு மொமெண்டமே இல்லாத மொமெண்டம், அதாவது ஒரே நேரத்தில் அதோட பொசிஷனும் கால்குலேட் பண்ண முடியாது, பொசிஷனையும் மொமெண்டத்தையும் கால்குலேட் பண்ண முடியாத ஒரு எலக்ட்ரான் எப்படி தனக்குன்னு ஒரு ஆர்பிட்டை வச்சுக்கிட்டு சுற்றி வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற 2 கொஸ்டினை இவரு கேட்குறாரு. இதுதான் வந்து ஹைசன்பெர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். ஸோ இந்த வீடியோவோட கண்டினியூட்டியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை பார்ட் 2 வீடியோ ஆஃப் ஹைசன்பெர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். ஸோ இந்த பாட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து அது மூலயமா எப்படி இந்த ஹைசன்பெர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு ஒபே ஆகல, மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு ஒபே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து அதோட மாஸ் 1 mg இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகளை நம்ம எடுத்துக்கிறோம். செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போறோம், எலக்ட்ரானை எடுத்துக்க போறோம். மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல், இது வந்து மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல். 1 mg இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதாவது ஒரு பார்ட்டிகல் மேக்ரோஸ்கோபிக். எலக்ட்ரானோட மாஸ் மிக மிக கம்மி, 9.11 × 10⁻³ kg தான் இருக்கு. இது வந்து மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல். ஸோ நமக்கு தெரியும் ஹைசன்பெர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் என்ன, ΔX டாட் ΔV = h/4/m. ஸோ நமக்கு ஹெச்ன்றது தெரியும், என்னது பிளான்க்ஸ் கான்ஸ்டன்ட், 4, 5ன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ, எம்ன்றது மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல். ஸோ பிளான்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம போட்டோம் அப்படின்னா 6.626 × 10⁻34 kg m²/s. இதுதான் பிளான்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ டிவைடட் பை 4 × 3.1416. இது என்ன அப்படின்னா வேல்யூ ஆஃப் 5, 5யோட வேல்யூ 3.1416 இன்ட்டு மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1 mg. mgயை நம்ம கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்ட்டு 10⁻⁻6. 1 mg = 10⁻⁻6 kg. ஸோ 1 mg கொடுத்துருக்கிறதுனால நம்ம 10⁻⁻6 kg போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட்டர் போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 10⁻28 m²/s உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 10⁻28 m²/s. இது என்ன வேல்யூ, the value of uncertainty of 2 parameters. 2 பேராமீட்டரோட அன்சர்டினிட்டி வேல்யூ எவ்வளோ, 10⁻28 m²/s. இது எவ்வளோ இருக்கு, ரொம்ப ரொம்ப மிக சிறிய வேல்யூ. அன்சர்டினிட்டி வேல்யூ எவ்வளோ இருக்கு, இந்த எரர் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கு. ஸோ அதே வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் மாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகல் எலக்ட்ரான், அதோட அதுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா 6.626 × 10⁻34 kg m²/s பிளான்க்ஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். 4ன்றது the நம்பர் இன்ட்டு 3.1416, இது வேல்யூ ஆஃப் 5, 5யோட வேல்யூ 3.1416 இன்ட்டு மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9.1 × 10⁻31 kg. இந்த கேஜிக்கு இந்த கேஜி கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10⁻⁻4 m²/s உங்களுக்கு கிடைக்கும். த வேல்யூ ஆஃப் அன்சர்டினிட்டி வேல்யூஸ், அதாவது அன்சர்டினிட்டி அப் டு பேராமீட்டர் ΔX டாட் ΔV = 10⁻⁻4 m²/s. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10⁻⁻4 இஸ் லார்ஜர் தென் தி 10⁻⁻28. அதனால இப்போ வந்துட்டு இது வந்துட்டு மாஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகளுக்கு நமக்கு கிடைச்ச வேல்யூ, இது வந்து மாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு கிடைச்ச வேல்யூ. இப்போ அன்சர்டினிட்டி எரர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எதுக்கு, 10⁻⁴. எதுக்கு வந்து எலக்ட்ரானுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் வந்துட்டு 1 mg இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, இந்த எரர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்மளால அதோட பொசிஷனும் மொமெண்டமும் கால்குலேட் பண்ண முடியும். மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு அதோட பொசிஷனும் மொமெண்டமும் கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் எரர் வந்து அதிகமாக இருக்குது. எதுக்கு, எலக்ட்ரானுக்கு எவ்வளோ இருக்குது, 10⁻⁴ m²/s. இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எலக்ட்ரானுக்கு அந்த எரர், அதாவது அன்சர்டினிட்டி எரர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால எலக்ட்ரானுக்கு அதோட மொமெண்டமும் பொசிஷனும் ஒரே நேரத்தில் கால்குலேட் பண்ண முடியாது. இதுதான் வந்து ஹைசன்பெர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் சொல்றது. நான் 2 கால்குலேஷன் போட்டு
2 ஆப்ஜெக்ட் எடுத்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஐசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.